நேத்தி நைட்டு பொறுமையாக உட்காந்து பண்ணதுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 கிச்சன் ரெடியாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் ரெசின் சொந்தமான ஆர்ட் ஒர்க் கற்றுக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பிகினர் கிட் இருக்குது. ஸோ அந்த கிட்டுக்கான லிங்க்கை நான் பயோவில் கொடுத்துருக்கேன். வேணால் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீச்செயின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கீச்செயினுடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா விடிவி ஜெஸி கீச்செயின். ஸோ விடிவியில் இருக்கக்கூடிய ஜெஸி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய சிலுவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக அந்த ப்ளூ கலர் சாரியில் வருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சிலுவையை நான் ரெடி பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பைபிளில் வரக்கூடிய உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு நம்பரும் போட்டிருப்பேன் 3125. ஸோ அது ரெண்டுமே நான் பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு ரெசினை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான கீச்செயினை ரெடி பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த கீச்செயின் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு போங்க. அதை வச்சு நான் தெரிஞ்சுப்பேன் இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜெஸி கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக வந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்மகிட்ட அந்த ரெசின் பபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் இருக்குது நம்மகிட்ட. அது இல்லை. ஸோ அதை அடிச்சிருந்தா அப்படின்னா கொஞ்சம் அந்த பபுள்ஸ்லாம் போயிருந்துருக்கும். லைட்டாக பபுள்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிச்சன் ஸோ இது வந்து ரெசின் மீந்து போயிட்டு சரி என்ன பண்ணு தெரியாமல் இந்த மோலில் ஊட்டி வச்சுருந்தேன். சரி இருக்க ஸ்டிக்கர் ஏதாவது பிச்சு போட்டு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது தான். ஸோ சின்னதாக பி மாரி போட்டு பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்டல் கிளியராக வந்திருக்கு. பட் சின்ன சின்ன பபுள்ஸ் அங்கங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதை ஃப்யூச்சர் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பி அப்படிங்க சொல்லிட்டு அந்த அல்ஃபபெட்டில் நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா ஜே அப்புறம் கேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருப்பேன். அது போன மோலில் நிறையா பண்ணி சாம்பிள் நிறைய கிடக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின் போய்ட்டு சின்ன ஸ்டிக்கர் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ ப்ராப்பரான கீச்செயினாக மாற்றும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிராஃப்டிங் ரெசின் ஆர்ட் கிட்லேயே பார்த்திங்கன்னா அந்த கீச்செயினுக்கான எதுவுமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஹூக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹூக்கை வச்சு நம்ம கீச்செயின் ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த ஹூக் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை மாட்டி எப்படி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ கீச்செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.